வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில் பங்கும் அதிக தொகுதிகளும் வழங்க வேண்டும். மதுரை காங்கிரஸ் கூட்டத்தில் அதிரடி தீர்மானம் நிறைவேற்றம். திமுக ஆட்சியில் பங்கு தராவிட்டால் தாவேகா கூட்டணிக்கு காங்கிரஸ் செல்ல வேண்டும். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் முன்னிலையில் காங்கிரஸ் நிர்வாகி ஆவேச பேச்சு. ரஷ்யாவிடமிருந்து 10,000 கோடிக்கு 288 S-400 ஏவுகணைகள் வாங்க ராணுவ தளவாட கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாய் உள்ளது. திமுக அரசின் மக்கள் விரோத போக்குத்தான் காரணம். கோவை மண்டல தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் தமாக தலைவர் G.K. வாசன் பேச்சு. துபாயைச் சேர்ந்த தொழிலதிபரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ராஜன் லாலுவுக்கு லாட்டரியில் 9 கோடி பரிசு. தமிழக மக்களின் நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவிக தலைவர் விஜய் இணைய வேண்டும். மத்திய அமைச்சரும் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவருமான ராம்தாஸ் அத்வாலே அழைப்பு. ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் சேர்த்து கூட்டணியை வலிமைப்படுத்தி தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும். பாஜக நிர்வாகிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு. தேசிய விரைவு சாலைகளுக்கான சுங்க கட்டண விதிகளில் மாற்றம். புதிய நடைமுறை அமலுக்கு வந்தது. முதல்வர் ஸ்டாலின் குறித்து யூடியூபில் அவதூறு கருத்து தெரிவித்து அதிமுக லிங்க் நிர்வாகி கைது. மத்திய அரசை கண்டித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயற்சி. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கைது. வள்ளலாரின் நோக்கங்களை மக்கள் முழுமையாக உணர்ந்து கடைபிடிக்க பாடுபட வேண்டும். அனைத்துலக வள்ளலார் மாநாட்டில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அமெரிக்காவில் காணாமல் போன பெங்களூர் மாணவர் சடலமாக மீட்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.